அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம நாகர்கோவில்ல இருக்கோங்க. இன்னைக்கு நாகர்கோவில் ஜங்ஷன்ல இருந்து தாம்பரம் இருக்கும் 20692 தாம்பரம் அந்தியோதயா எக்ஸ்பிரஸ்ல டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல நம்ம லாஸ்ட் மினிட் ராஜ்தானி அந்தியோதயா நிக்குதுங்க. அந்த பக்கம் ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல சென்னை எக்மோர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் நின்றுட்டு இருக்குங்க. இன்னைக்கு நம்ம அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் நாகர்கோவில் ஜங்ஷன்ல இருந்து தாம்பரம் வரைக்கும் ஹால் பண்ண போற லோகோ ராயபுரம் ஷெட்டோடைய WAP7ங்க, வேப் 7ங்க. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 2069 நாகர்கோவில் இருந்து தாம்பரம் வரை போகும் அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் 15:50 நடைமேடை எண் 2 இருந்து புறப்படும். தாம்பரம் அந்தியோதயா எக்ஸ்பிரஸோடைய ஜென்ரல் கோச்சுங்க. இதில் நீங்கள் நாகர்கோவில் ஜங்ஷனில் இருந்து தாம்பரம் வரைக்கும் போகிறதுக்கு 300 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. பேசஞ்சர்ஸ் இங்கே நாகர்கோவிலில் யாரும் வரல, ஆனால் இனி போக போக கொஞ்சம் கூட இடம் இருக்காதுங்க. நல்லா சீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம காலியாக இருக்குது. வண்டியே ஃபுல் எம்டி தாங்க. இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே குஷனாக இருக்கும். வந்தீங்கன்னா சீட்டை பிடிச்சிங்கன்னா ஏறி படுத்துருங்க. இன்னைக்கு அந்தியோதயா எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஜன்னல் பக்கமாக ஒரு சீட்டை பிடிச்சாச்சுங்க. இன்னைக்கு நம்ம கோச்சில் பார்த்தீங்கன்னா சின்னதுரை அன்கோ அவங்களுடைய ஆட் போட்ட லிவரி கிடச்சிருக்குங்க. அந்தியோதயாவுடைய கோச் கம்போசிஷன் 1 SLRD 1 LPR 16 ஜென்ரல் கோச்சுங்க. அதை தவிர அந்தியோதயாவில் வேறு எந்த கோச்சுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஏசி, செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசி எதுவுமே கிடையாதுங்க. ஃபுல்லி அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் நம்ம வண்டி. ಹಿಂದೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹಾಸನ ಹೀಗೆ ಹಂಗೆ ಬೆಳ್ಕೊಂಡು நாகர்கோவிலேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போது வியூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே வள்ளியூர் போயிடலாங்க.
31 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான வள்ளியூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் VLY. இங்கே நம்ம வண்டி ஆன் டைமில் உள்ளே வந்து சேர்ந்துருச்சு. 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. நம்ம ட்ரெயினுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் 763 கிலோமீட்டருங்க. மொத்தம் 13 hours 15 மினிட்ஸில் தாம்பரம் போய் சேருது. மொத்தம் 20 ஸ்டாப்பிங் இருக்குங்க. இந்த ட்ரெயின் ஒரு டெய்லி ட்ரெயின். இந்த ட்ரெயினை நாகர்கோவில் ஜங்ஷன்ல இருந்து ஈவினிங் 3:50 PM எடுப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் 5 AM தாம்பரம் போய் சேருதுங்க. $45 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம நாங்குநேரி ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் NNN. இங்கே ஆன் டைமில் உள்ளே வந்து சேர்ந்துருக்கோம். ஜஸ்ட் 1 மினிட் ஹால்ட் இருக்குங்க. நாங்குநேரி ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸில் வரும்போது உங்களுக்கு ஸ்கிப்பிங்கில் காமிச்சிருப்பேன். இந்த செந்நெல் கதிர்களுடைய அந்த வாசனை இருக்கு பாருங்க, அப்படியே ஆள் அடித்து தூக்குதுங்க. ஸ்டார்ஸ் 73 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திருநெல்வேலி சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு TEN. இங்கே நம்ம வண்டி 5 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துருச்சு. 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. நாகர்கோவில் ஜங்ஷனில் நம்ம வண்டி அவ்வளோவா ஒன்றும் ஃபுல் ஆகலைங்க. ஆனால் திருநெல்வேலி வந்த உடனே ஏகப்பட்ட கூட்டம் ஏறி இருக்கு இந்த வண்டியில். ஆனால் எல்லாமே பேக் சைடில் ஏறி இருக்கு. ரொம்ப நல்லதாக போச்சுங்க. சவுத்துலேருந்து சென்னைக்கு எத்தனை வண்டி விட்டாலும் ஃபுல்லாக தாங்க போகுது. முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா எல்லா தொழிற்சாலையும் சென்னை பக்கமாகவே இருக்குங்க. இங்கே சவுத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மேபி இந்த வளர்ச்சி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் சமமாக இருந்தால் இவ்வளோ கூட்டம் அங்கே வர வேண்டிய அவசியம் இருக்காதுங்க.
138 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம கோவில்பட்டி ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு CVP. இங்கே 4 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ளே வந்து சேர்ந்துட்டோம். 2 மினிட்ஸ் ஆல்ட் இருக்குங்க. கோவில்பட்டியில் வண்டி வந்து நின்றுதுங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா காலியாக இருக்கிறத பார்த்துட்டு இடம் முடின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிறாங்க. நம்ம லாஸ்ட் மினிட் ராஜ்தானி எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ரயில் ஒன்றில் நீங்கள் டிக்கெட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3% டிஸ்கவுண்ட்டே இருக்குங்க. நான் இன்னைக்கு ஆன்லைனில் தான் டிக்கெட் எடுத்தேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுடைய ஃபேர் வந்து 300 ருபீஸுங்க. எனக்கு டிஸ்கவுண்ட் 3% போக 291 ருபீஸ் எனக்கு ஃபேர் வந்துச்சு. ஸோ நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் எடுங்க, ஒரு 9 ரூபா மிச்சமாகுங்க. இப்போ அடுத்து நமக்கு சாத்தூர் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் சாத்தூரை இப்போ நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம். நேராக விருதுநகர் போயிடலாம். ஒன் 87 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம விருதுநகர் சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு VPT. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ளே வந்து சேர்ந்துட்டோம். 2 மினிட்ஸ் ஆல்ட் இருக்குங்க. இந்த அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அண்டர்சர்டாக இருக்கும், சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதே போல் ஓவர் நைட் ட்ரெயினாக இருக்குங்க. இந்த ட்ரெயினை முக்கியமாக பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸில் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஹை டென்சிட்டி, அதாவது ஏகப்பட்ட கூட்டம் இருக்கிற ரூட்டில் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதே போல் இதோடைய ஃபேரம் பார்த்தீங்கன்னா மற்ற எக்ஸ்பிரஸ் அண்ட் சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரி ட்ரெயினை விட 15% அதிகமாக இருக்குங்க. கொஞ்சம் ஃபேர் அதிகம் தான் இருந்தாலும் சூப்பரான ட்ரெயினுங்க. இப்போ அடுத்து நமக்கு திருமங்கலம் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ டக்குன்னு பார்த்துடலாங்க. இருக்குடா 213 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திருமங்கலம் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு TMQ. இங்கே 10 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஆல்ட் இருக்குங்க. இந்த ட்ரெயினில் நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் எடுக்கிறதா இருந்தால் 3 ஹவர்ஸ் முன்னாடி தான் உங்களால் டிக்கெட் எடுக்க முடியும். இந்த ட்ரெயினுடைய ஷெட்யூல் டிபார்ச்சருக்கு 3 ஹவர்ஸ் முன்னாடி தான் டிக்கெட் எடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி அட்வான்ஸ்டாக இதுக்கு டிக்கெட் எடுக்க முடியாதுங்க.
230 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம மதுரை சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு MDU. இங்கே நம்ம வண்டி 10 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கு, 5 மினிட்ஸ் ஆல்ட் இருக்குங்க. மதுரையில் கூட்டத்தை பார்த்துருப்பீங்க, செம்ம ஜனம் ஏறுதுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து நிறைய பேர் இறங்கிட்டாங்க, வண்டி உள்ள காலியாக தாங்க இருக்குது. ஸோ இங்கே வர கூட்டத்துக்கும் அதுக்கும் சரியாக போச்சு, உள்ள எல்லாரும் ஏறிட்டாங்க. மதுரை ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாமே விற்கிதுங்க. ஸோ இங்கே தான் டின்னர் வாங்க போகிறேன். இப்போ போயிட்டு இட்லி வாங்கி சாப்பிட வேண்டியதாங்க. மதுரையிலேருந்து கிளம்பும் போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜல்பைகுரி, நாகர்கோவில் அமிர்த் பாரத் எக்ஸ்பிரஸ் உள்ளே வந்துக்கிட்டு இருக்குங்க. மதுரை ஜங்ஷனில் வாங்கின இட்லிங்க, இதோடைய ப்ரைஸ் 40 ருபீஸ் ஆச்சு. இங்கேயே வாங்கிட்டேங்க. இதுக்கப்புறமா போக போக லேட் ஆகிட்டே போவோம். ஸோ மதுரையிலே சாப்பிட வேண்டியதுதான். அடுத்து திண்டுக்கல் வந்த உடனே கண்டினியூ பண்ணுறாங்க. $292 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம திண்டுக்கல் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் DG. இங்கே 4 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம், 5 மினிட்ஸ் ஆல்ட் இருக்குங்க. அந்தியோதயா எக்ஸ்பிரஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி இருக்குங்க. ஒன்று நார்மல் கேட்டகரி, இன்னொன்று சூப்பர் ஃபாஸ்ட் கேட்டகரிங்க. இந்த அந்தியோதயா பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் அந்தியோதயாங்க. ஸோ டிக்கெட் எடுக்கும்போதே உங்களுக்கு 15 ருபீஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணிடுவாங்க. அதே போல் நீங்கள் டிக்கெட் எடுக்கும்போது அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் டிக்கெட் அப்படின்னு கேட்டு வாங்கணுங்க. டிக்கெட்டில் அந்தியோதயா அப்படின்னு மென்ஷன் ஆகியிருந்தால் மட்டும்தான் இந்த ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். அப்படி இல்லைனா உங்களுக்கு ஃபைன் போட்டுருவாங்க. இப்போ தான் திண்டுக்கல்ல உங்களுக்கு சொன்னேன், அதுக்குள்ளே உள்ள செக்கிங் வந்துட்டாங்க. 350 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம மணப்பாறை ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு MPA. இங்கே 5 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம், 1 மினிட் ஹால்ட் இருக்குங்க. நீங்கள் ஒரு ஊரோடைய ஃபேமஸான திங்ஸ் வாங்குறதுக்கு வேற எங்கேயும் போக தேவையில்லைங்க, இந்த வண்டியில் வந்தாலே போதும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஹல்வா, கோவில்பட்டி கடலை மிட்டாயி, மணப்பாறை முறுக்கு, கடம்பூர் போலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்கள் சீட்டுக்கே வந்துடுங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு TPJ. இங்கே 5 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ளே வந்து சேர்த்துட்டோம், 5 மினிட்ஸ் ஆல்ட் இருக்குங்க. இன்றைக்கி நாம் கிட்டத்தட்ட ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்டுங்க. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் காலியாக தாங்க இருக்குது. நம்ம ட்ரெயினோடைய ரேக் ஜூன் சதர்ன் ரயில்வேங்க. நம்ம ட்ரெயினுக்கு எந்த ரேக் ஷேரிங்கும் கிடையாது. இந்த ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 ரேக் இருக்குங்க. இந்த ட்ரெயினை தாம்பரத்தில் மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. திருச்சியிலேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ அடுத்து நமக்கு தஞ்சாவூர் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இப்போ நாம் இங்கேருந்து ரைட் எடுத்து மெயின் லைன் வழியாக போக போகிறோம்.
கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம தஞ்சாவூர் சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் டிஜே. இங்கே 12 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஆல்ட் இருக்குங்க. தஞ்சாவூரில் வெறும் பிரகதீஸ்வரர் கோவில் மட்டும் ஃபேமஸ் கிடையாதுங்க. இங்கே வீணை ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. இந்தியாவிலேயே முதலாக ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன், அதாவது புவிசார் குறியீடு கிடைச்ச முதல் இசைக்கருவி நம்ம தஞ்சாவூர் வீணை தாங்க. தஞ்சாவூர் ஜங்ஷன்ல இருந்து நிறைய மக்கள் கீழே இறங்கினாங்க. இறங்கின வேகத்திலேயே நிறைய பேர் வண்டியில ஏறிட்டாங்க. நமக்கு இப்போ இங்கே தஞ்சாவூர்லேருந்து சிங்கிள் லைன் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இப்போ ஆப்போசிட்டில் செந்தூர் எக்ஸ்பிரஸ் வருது. அதனால் செகண்ட் பிளாட்ஃபார்மில் வழி விட்டு நின்றுக்கிட்டு இருக்கோம். கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம கும்பகோணம் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு KMU. இங்கே 25 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஆல்ட் இருக்குங்க. சவுத்துலேருந்து நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா அந்தியோதயாவில் இங்கே கும்பகோணம் வரைக்கும் வந்து இங்கே இருக்கிற கோவிலை தரிசனம் பண்ணுறதுக்காக வராங்க. இங்கே ஏகப்பட்ட ஜனம் இறங்குது. உள்ள கோச்சும் ஃப்ரீயாக இருக்குங்க. லாஸ்ட் டைம் நம்ம அந்தியோதயா எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணும்போது இருந்த ஃபேருக்கும் இப்போ இருக்கிற ஃபேருக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. போன முறை பார்த்தீங்கன்னா 275 ருபீஸ் ஆச்சுங்க. இப்போது 300 ருபீஸ் ஆகியிருக்கு. 25 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபேரில். கும்பகோணத்துலேருந்து மயிலாடுதுறை வர இந்த ஸ்ட்ரெச்சில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டெத் ஸ்லோவான ஸ்கிப்பிங் தாங்க. ஸோ எதையுமே ஒழுங்காக காட்ட முடியல. ஸோ நேராக மயிலாடுதுறைக்கு வந்தாச்சு. வாங்க மயிலாடுதுறையை பார்க்கலாம். மயிலாடுதுறை சந்திப்பு. ஸ்டார்ஸ் 507 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம மயிலாடுதுறை சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் MV. இங்கே 40 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஆல்ட் இருக்குங்க. இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ண நேராக திருப்பாதிரி புலியூர் தான் காமிக்க போகிறேன். இடையில சீர்காழி அண்ட் சிதம்பரம் ஸ்கிப் பண்ண போகிறாங்க. மயிலாடுதுறையில் நமக்கு நிறைய ஸ்டார்ஸ் கிடச்சிருக்காங்க. ஹாய், நம்ம அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் தான் இந்தியாவிலேயே டெய்லி ரன் ஆகிற அந்தியோதயா எக்ஸ்பிரஸுங்க. அதே போல் தமிழ்நாட்டுடைய 4th லாங்கஸ்ட் ட்ரெயினாக இருக்குது. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இங்கே மயிலாடுதுறை, அதாவது இந்த மெயின் லைன் செக்ஷன் வழியாக வர்றதுனால 763 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுதுங்க.
587 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம திருப்பாதிரி புலியூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. கடலூர் நியூ டவுன் ரீச் பண்ணியிருக்கோம். ஸ்டேஷன் கோட் TDPR. இங்கே 55 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இப்போ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேர் ரேக்கான நாகர்கோவில் அந்தியோதயா வந்துகிட்டு இருக்குங்க. வாங்க அதை கேப்சர் பண்ணலாம். ரெண்டு அந்தியோதயாவையும் ஒன்றா பார்க்குறோம். ரெண்டு வண்டிலையும் பார்த்தீங்கன்னா பெருசாக கூட்டம் ஒன்றும் இல்லைங்க. ஆனால் வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டே வந்தோன்னா நல்லா மாட்டிப்போம். அந்தியோதயா அண்டர்சவுண்ட் எக்ஸ்பிரஸை எல்லாரும் ஸ்லீப்பராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் நிம்மதியாக தூங்கிட்டு வராங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லைங்க. வண்டியில் கூட்டமும் இல்லை. சிக்ஸ் 29 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம விழுப்புரம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் VM. இங்கே 12 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஆல் இருக்குங்க. நமக்கு பக்கத்தில் ஹவுரா திருச்சிராப்பள்ளி எக்ஸ்பிரஸ் கிளம்பிடுச்சுங்க. நம்ம வண்டியோடைய ரெஸ்ட் ரூமோட அழகு இதுதாங்க. உள்ள அப்படியே ரொம்ப மோசமாக இருக்குங்க. கொஞ்சம் கூட க்ளீன்லினஸே கிடையாது. ரொம்ப மோசம். நம்ம ட்ரெயினில் ரெஸ்ட் ரூமு படு மோசமாக இருக்குங்க. நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா வடக்கு வண்டி அப்படின்னு சொல்லிட்டு நார்த்தில் இருக்கிற மக்களை கிண்டல் கொண்டுவாங்க. ஆனால் இந்த வண்டி நம்ம ஊரில் தானே ஓடுது. நம்ம ஊர் மக்களே பார்த்தீங்கன்னா உள்ளே போய் சரியாக தண்ணி ஊற்ற மாட்டேங்கிறாங்க. அதே போல் கண்ட குப்பையை போடுறாங்க, சிகரெட்டு பிடிக்கிறாங்க. எல்லாமே அதுக்குள்ளே போய் அடைச்சிக்குதுங்க. என்ன பண்ணுறது சொல்லுங்கள். கொஞ்சமாவது டாய்லெட் சென்ஸ் வேணுங்க. அப்போ தானே உள்ளே இருக்கிறதெல்லாம் உருப்படியாக இருக்கும். नंबर 07778 भारत प्लेन प्लेटफॉर्म 6. செவன் 32 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம லாஸ்ட் ஹால்ட்டான செங்கல்பட்டு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் CGL. இங்கே வெறும் 7 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இப்போ நமக்கு இங்கேருந்து தாம்பரம் போகிறதுக்கு 1 ஹவருக்கு மேலே ஸ்லாக் டைம் இருக்குங்க. ஸோ பிஃபோராகவே உள்ளே போய் சேர்ந்துருவோம்னு நினைக்கிறேங்க. நமக்கு முன்னாடி பாண்டியன் வேறு போயிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம்.
Chengalpattu, local 8 on platform number 2. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு சென்னை கடற்கரை ஸ்டார்ஸ் 763 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான தாம்பரம் ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம ஊருடைய ஸ்டேஷன் கோட் TBM. இங்கே நம்ம வண்டி ஃபைனலாக 30 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இன்னைக்கு அந்தியோதயாவில் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப மோசமாலாம் இல்லை, நல்லாவே இருந்துச்சுங்க. கூட்டமே இல்லாமல் நல்லா சூப்பராக ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கடைசியில் எந்த ஆப்ஷனும் இல்லாதப்போ மட்டும் இந்த அந்தியோதயாவை சூஸ் பண்ணுங்கள். அதுவும் பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் ட்ராவல் பண்ணும்போது பிரச்சனை கிடையாதுங்க. வீக்கெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் கூட்டம் பீக்கில் இருக்கும். ஸோ அப்போ மட்டும் கவனமாக ட்ராவல் பண்ணுங்கள். இதோட இந்த vlog எண்டுக்கு வருதுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம மீண்டும் ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.